குறித்து லேகியோன் பிசாசு பிடித்தவன் என்று பொதுவாக மக்கள் சொல்வாங்க. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நீண்ட காலம் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டவன். அவனை அடக்க எவராலும் என்ன செய்ய முடியவில்லை. அவன் சங்கிலியினாலும் விலங்கு போடப்பட்டு அவைகளெல்லாம் முறித்து ஓடி விடுவான். அவருடைய பெற்றோர்கள் அவனை சுகமாக்க எத்தனை சிறக்காட்சி கொண்டு போனார்களோ தெரியாது. அவனுக்கு சிகிச்சை கண்டிப்பாக கொடுத்திருப்பார்கள். அவனை அடக்க ஒருவனால் என்ன செய்ய முடியவில்லை. என்ன சொல்லுங்க, அவன் செலவுள்ள கல்லறையில் இருப்பான். அவன் ரொம்ப கொடூரமானவனாயிருந்தான், தன்னை காயப்படுத்துகிறவனாயிருந்தான், பிறரையும் காயப்படுத்துவான், வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தான். எப்போ என்ன செய்வான் என்று அவனுக்கே தெரியாது. ஆகையினாலே அவன் இருக்கிற வழியாக யாருமே என்ன செய்ய மாட்டாங்களா, போக மாட்டார்கள். He was a devil possessed man. He was controlled by the devil. அப்படிப்பட்ட மோசமான ஒரு கொடிய மனிதனாய் இருந்தார். Hallelujah. Jesus visited him. இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த மாத்திரத்திலே அவனில் இருந்த ஆவிகளும் ஓடினது. Praise God. அவனுக்குள்ள பெரிய மாற்றம் வந்தது. Hallelujah. அந்த பட்டணத்தார் வந்து பார்க்கிறாங்க, வஸ்திரம் தரித்து சுய நிலையில் கிறிஸ்துவோடு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து மக்கள் என்ன செய்தாங்களாம், ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் ஓடினது, அவனுக்குள் இருந்த கொடிய சுவாபங்கள் மாறினது. இந்த மாற்றத்தை ஆசாரியர்கள் கொடுக்கவில்லை, கிறிஸ்து அவனுக்குள் கொடுத்தார். அவனுடைய மார்க்க அவனுக்கு கொடுக்கவில்லை, அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு அதை கொடுக்க முடியவில்லை. சோ கிறிஸ்து அவனை சந்தித்த மாத்திரத்திலே, கிறிஸ்துவை அவன் சந்தித்த மாத்திரத்திலே பெரிய மாற்றம் அவனுக்குள்ளே ஏற்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை அவனுடைய சொசைட்டி மாற்றவில்லை, பட் கிறிஸ்து அவனுக்குள் ஒரு புது வாழ்வை கொடுத்தார். சவுல் என்ற வாலிபன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் he was a religious Pharisee, highly educated man, மார்க்க வைராக்கியம் உடையவன். அவனுடைய சன்மார்க்க வாழ்க்கை இருந்தாலும் அவனை குறித்து பார்க்கும்போது அவ்வளவு ஹைலி எஜுகேட்டட் மேனா இருந்தாலும் அவன் முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை வீடுகள் புகுந்து அவர்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து அவருடைய பொருள்களை எல்லாம் தீக்கிரையாக்கி அவர்களை ஜெயிலில் போடுவதற்கு முக்கிய ஒரு ஸ்தோத்திரம், ஒன் ஆஃப் த கிரேட் பெர்சிக்யூட்டர் ஆஃப் கிறிஸ்டியன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். he was an educated man. ஆனாலும் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று தன்னை சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம். தன்னுடைய மார்க்க வெறியினாலே அதை செய்தான். முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு சம்மதித்திருந்தான் என்றால் அவன் அதில் ஒரு முக்கிய நபராக இருந்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வீடுகள் புகுந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான். அங்கு துன்புறுத்தினது மட்டும் போதாது என்று சொல்லி தமஸ்குவிலே கிறிஸ்தவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் என்று நினைத்து, ஏனென்றால் தமஸ்கு யூதர்கள் அதிகமாய் வாழ்ந்த பகுதி, அங்க நாட்களில் கிட்டத்தட்ட 30-40 ஸ்தோத்திரம் சினக்கா ஜபாலயங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சோ இவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய யூதர்களை கிறிஸ்தவர்கள் யூத மார்க்க பாரம்பரியத்தை அழித்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் அங்கே உள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆசாரியரிடத்தில் கடிதம் வாங்கி கொண்டு அங்கே சென்றான். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் தான். he was a religious fellow, religious man. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை கொடூரமாய் இருந்தது என்பது அவருடைய செயலின் மூலமாய் காட்டுகிறது அல்லவா. highly educated man, religious man,
யூத பாரம்பரிய முறையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பட்டவன். ஆனாலும் ஒரு ஸ்தோத்திரம், தேவ மனிதன் கொலை செய்வதில் அதில் சம்மதம் உள்ளவன், இன்வால்வ்டு பர்சன். தேவ ஜனங்களை வீடுகள் புகுந்து பெரியவர்களை சிறு வெளியே கொண்டு வந்து ஜெயில் அடைத்தான் என்றால் அவனுடைய சுவாபம் எப்படிப்பட்டது? அவன் லைஃப் ஸ்டைல் நல்ல ஸ்காலர், கமாலியல் பகுத்தறிவை கற்றவர், ஹைலி எஜுகேட்டட் ரிச் மேன். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே பாராட்ட தகுந்தது. லைஃப் ஸ்டைல் வாஸ் அப்ரிசியேட்டபிள், பட் லைஃப் வாஸ் பேட், வர்ஸ்ட். அவருடைய செயல்கள் அதை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் தமஸ்குவுக்கு அருகிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில், மத்தியான வேளையில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகள், சவுல் என்ற வாலிபன் தமஸ்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா எருசலேமிலே அவன் எத்தனை பேரை துன்பப்படுத்தினான் என்பது தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். எல்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணியிருப்பார்கள். சோ தமஸ்கு நெருங்கிய வேளையில் ஒருவேளை தமஸ்குவில் பிரவேசித்தால் தமஸ்குவில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு துன்பங்களை கொடுத்திருப்பான். ஆண்டவர் சரியான நேரத்தில் சவுலை சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசித்தது. சந்திக்கையில் அவன் கீழே விழுகிறார். அந்த முதல் சந்திப்பிலே அவருடைய லைஃப் டோட்டலி வாஸ் சேஞ்ச்டு. எந்த விசுவாசத்தை அழிக்க தேடினானோ, எந்த கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டானோ அவரையே பிரசங்கிக்கிறவனாய் மாறினார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவன் கொடுமையானவனாய் இருந்தான், ஆகையால் தான் பிரதான பாவி என்று சொன்னான். சோ அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ துன்பப்படுத்தின இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்னான். அன்றைக்கே அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மாற்றுகிறவர். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.